வணக்கம். முக்கிய செய்திகள். ரயிலில் குடிநீர் வீணாவதை தடுக்கும் வகையில் வந்தே பாரத் ரயிலில் செல்லும் பயணிகளுக்கு வழங்கப்படும் தண்ணீர் பாட்டிலின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் ரயிலில் பயணிக்கும் பயணிகளுக்கு இனிமேல் 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டில் வழங்கப்படும் என்று இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. தேவைப்பட்டால் கூடுதலாக மற்றொரு 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டிலை பணம் செலுத்தாமல் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. 89 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. நட்சத்திர வேட்பாளர்களான ராகுல் காந்தி, சசி தரூர், டி.கே. சுரேஷ் உள்ளிட்டோர் தொகுதிகளுக்கும் தேர்தல் நாளை நடக்கிறது. கேரளாவில் 20 தொகுதிகளுக்கு நாளை காலை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தேர்தல் பணியில் 1.5 லட்சம் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பள்ளி குழந்தைகளை அடிப்பது போன்ற தண்டனையை தடுக்கும் விதிகளை அமல்படுத்த பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முகூர்த்த தினம் வார இறுதி நாளை முன்னிட்டு விழுப்புரம் கோட்டம் சார்பில் 450 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அரசு ஊழியரின் மனைவிகளுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.